வணக்கங்க. நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் கிராமத்துலேங்க பசுமையான தோட்டங்களுக்கு நடுவில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடம் பார்த்தீங்கன்னா 40 சென்ட்டில் பழைய ஓட்டு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க. ஈரோடுலேருந்து சிவகிரி போகிற ரோட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா எலுமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பூலக்காடுங்கிற ஊரில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 சென்ட்டுங்க. 40 சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு என்ட்ரன்ஸில் ஒரு கேட் போட்டிருக்குறாங்க. இது பழைய ஓட்டு வீடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருக்குதுங்க. 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க. வெளியில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓட்டு வீடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சீலிங் அடிச்சு வீடு பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஜம்முன்னு இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி வந்தீங்கன்னா ஒரு 20 அடி தடத்து மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த 40 சென்ட்டில் இடம் இருக்குதுங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் தடம் வந்துருங்க. இந்த வீட்டோட பார்த்தீங்கன்னா மெயின் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வர்றப்பே பார்த்தீங்கன்னா பெரிய கேட் போட்டிருக்குறாங்க. நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய வாசலுங்க. இந்த வாசல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் சீட்டில் ஒரு சின்ன செட்டு போட்டிருக்குறாங்க. முன்னாடி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகுக்காக பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டும் சின்ன சின்ன செடிகள் வந்து நல்லா அழகாக வச்சுட்ருக்குறாங்க. முன்னாடி இருக்கிற வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செட்டு இறக்கியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா 50 அடி நீளங்க. நல்ல 2 வீலர்ஸு கார்ஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கு வந்து நல்ல சௌகரியமாக இருக்குங்க. நம்ம இப்போ வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நம்ம உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹாலுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 27க்கு 11ங்க. இப்போ நம்ம வீட்டோட குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூம் பார்க்கலாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 13ங்க. குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 11ங்க. இப்போ நம்ம ஹாலில் என்ட்ரானோனையும் இருக்கிற 3வது பெட்ரூம் பார்க்குறேங்க. இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 20க்கு 13ங்க. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 13. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாங்க.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டைனிங் ஏரியாவில் தான் இருக்கிறேங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 9ங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமே அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குதுங்க. 40 சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்குதுங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செட்டு இருக்குதுங்க. அந்த செட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமும் இருக்குதுங்க. இந்த 40 சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடுங்க. இந்த பக்கம் ஒரு செட் இருக்குது. அதுவாக இருக்கிற காலி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்ப மரம், அரச மரம், பூவரச மரம் நிறைய மரம் இருக்குதுங்க. நல்லா காத்தோட்டமாக நல்லா சௌரியமாக இருக்குதுங்க இந்த வீடுங்க. இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற காலி இடத்துல வந்து 6 தென்னை மரம் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து நல்லா காப்பில் இருக்குதுங்க. மீதி 5 பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுட்ருக்குறாங்க. இந்த வீட்டோட ஜலமூலையிலே பார்த்தீங்கன்னா போர் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போர் இருக்குதுங்க. ஆனால் ஒரு போரில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறனால இப்போ ஒரு போர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த 40 சென்ட் இடத்துக்கு ஒட்டுன மாதிரியே பார்த்தீங்கன்னா தோட்டம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் நெல் தான் போட்டிருக்குறாங்க. நல்ல ஒரு பசுமையான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்லா இயற்கையோடு இணைந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்குதுங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு போர் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தண்ணி வந்து ஒரு போரில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கிறனால ஒரு போர் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுவாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷனும் இருக்குதுங்க. இபி இருக்குதுங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு சிவகிரி ரோட்டில் எலுமாத்தூரில் இருக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போகலாங்கிறது வந்து பார்க்கலாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், சிவகிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், பெருந்துறை மொடக்குறிச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சிவகிரியிலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் எலுமாத்தூர்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து இருக்குதுங்க.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா எலுமாத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. நம்ம எலுமாத்தூர்லேருந்து உள்ளே வர்றப்பே பார்த்தீங்கன்னா 2 பெரிய லே அவுட் இருக்குதுங்க. இந்த வீட்டுக்கு பக்கமாகவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய லே அவுட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. லேண்ட் ஓனர் நம்பரு, விலை, கூகுள் லொக்கேஷன் லிங்க்கு எல்லாமே தெளிவாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. நீங்கள் இந்த வீடு தேவைப்படுறவங்க டைரெக்டாக லேண்ட் ஓனர் கால் பண்ணி பேசிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள்.